நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, ஆசைகளை தாண்டி இன்னும் நிறையா தேவைகளும் இருக்குது. ஆனாலும் என்னால் இந்த நாளை என்னுடைய பொறுப்பான ஒரு நாளாக மாற்றிக்கிட்டு என்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியல. அதாவது சில நேரத்தில் சோம்பேறித்தனம் இருக்கும், இல்லை நாளைக்கு செஞ்சுக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு தள்ளி போடுற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இது ஏன் நடக்குது? நான் ஈர்ப்பு விதி பயிற்சி ஃபாலோ பண்ணுறேன், என்னோடய எண்ணங்களை எங்கே சரியாக வச்சுக்கணுமோ அதெல்லாம் சரியாக பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய எண்ணச்சிதறல்களுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்க முடியும், டிவி, மீடியா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கூட ஒதுக்கிட்டேன். முழு நேரமும் என் இலக்கை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இருந்தும் என்னால் என்னுடைய வேலைகளை சரிவர செஞ்சு முடித்து அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற அந்த இன்டென்ஷன் வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நமக்கு சோம்பேறித்தனம் ஏற்படுறதுக்கு காரணமாக என்னவாக இருக்கலாம்னா, நம்ம டெய்லியும் எடுத்துக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸாக தான் இருக்கும். அதாவது டிவி, மீடியா, நியூஸ் பேப்பரில், ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி முடிச்சிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருக்கும். இல்லை இதெல்லாம் நீங்கள் தெளிவாக வச்சுருக்கீங்க, நான் இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது, அதை தாண்டி எனக்கு இந்த வேலையை செஞ்சிடணும், இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் என்ன செய்ய முடியலன்னா முதல் காரணம் என்னவாக இருக்கலாம்னா, உங்கள் இலக்குகளில் சில நேரங்களில் தவறுகள் இருக்கும். அதாவது நான் இப்படி தான் வாழ போகிறேன், இந்த இலக்கு தான் அடைய போகிறேன்னு சொல்லி ஒரு கோலை டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, உண்மையிலேயே அது ஒரு ஸ்ட்ராங்கான டிசைராக இல்லாமல் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கினோம்னா கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்துவோம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக அதை வாங்கியிருப்போம். ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் தாண்டும் போது அந்த பொருளே நமக்கு மறந்துடும். இப்போ ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணுவோம். அது ஓரளவுக்கு நம்ம எல்லாம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலான்னு போகும்போது அது மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். அப்போ அடுத்த பிஸ்னஸை பார்க்க போயிடும். இது மாதிரி நமக்குள்ள சில நேரங்களில் க்யூரியாசிட்டி இருக்கும், இந்த விஷயத்தை பண்ணலான்ட்டு. அதையெல்லாம் நம்ம கோலாகவும் பிஸ்னஸாகவும் மாற்றி வச்சுருந்தோம்னா அதுக்கான எண்ணம் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வெளிப்படையாக அது ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம், பட் கான்ஷியஸ் லெவல் அது மேலே ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். ஸோ சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு லேசினஸ் இருக்குது, ஒரு பொறுப்பு வரமாட்டேங்குது, எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரமாட்டேங்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் உங்கள் இலக்குகளில் தவறுகள் இருக்கலாம். அதை நீங்கள் சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை இலக்கை மாற்றிட்டா கூட இங்கே தவறு கிடையாது. சில பேர் நான் 10-15 வருஷமாக இதை நான் இலக்காக வச்சுருக்கேன், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், அதனால் இதை ஃபாலோ பண்ணுறோமாங்க. அப்படி இருக்கிற விஷயங்களை தயவு செஞ்சு இலக்காக கன்சிடர் பண்ணாதீங்க. காலங்கள் மாறி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் மாறி இருக்குது, நிறைய அந்த உலகத்துலேயும் மாறி இருக்குது, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கோலை எப்போவோ செட் பண்ணிட்டேன், இப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இல்லாமல் இந்த காலத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை ப்ரொசீட் பண்ணுறது முதல் விஷயம். அப்படி இல்லாமல் போனால் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் லெவல் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. சரி, நான் இதையும் செக் பண்ணிட்டேன், இதுலேயும் ரொம்ப கிளியராக இருக்கேன், சரியான கோல் தான், எண்ணங்கள் சரியாக இருக்குது, என் மற்ற செயல் எல்லாமே சரியாக இருக்குது, இதை தாண்டியும் எனக்கு அந்த ஒரு பொறுப்புணர்வு வரமாட்டேங்குது அப்படின்னா உங்களை கட்டாயப்படுத்திக்கிற மாதிரி சில பொறுப்புகள் நீங்கள் எடுத்துக்கோங்க லைஃப்பில். இப்போது காலையில் எந்திரிக்கணும், சாப்பிடணும், வீட்டை பார்க்கணும், வேலைக்கு போகணும், கொஞ்ச நேரம் என் பிஸ்னஸ்க்காக நான் வேலை செய்யணும் இப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தாலும் சரி, இல்லை நான் வேலைக்கு பிஸ்னஸ் எல்லாம் பார்க்கல, நான் வீட்டை தான் பார்த்துக்கிறேன், என் வீட்டை மட்டும் தான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு நிறையா சும்மா இருக்கிற நேரம் இருக்கலாம், ஐடில் டைம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் நிறைய தூங்குற நேரம் இருக்கலாம். உங்கள் நேரம் அதிகமாக இருந்து செயல்படாமல் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்லைங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ பிஸியாக இருக்கேன் அப்படின்றது உண்மையிலேயே நம்மளுடைய இலக்கை நோக்கி செயல்பட்டு அதில் பிஸியாக இருந்தீங்கன்னா ஓகே, இன்னைக்கு நாள் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் தேவைகளை சம்பாதிச்சிட்டு இருக்கேன், அப்படி நான் பிஸியாக இருக்கேன்றது இங்கே தப்பு. ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு இன்னைக்கு நேரத்தை ஒதுக்காமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களோட எதிர்காலத்துக்கான நேரத்தை இங்கே ஒதுக்கியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சும்மா இருக்கிற நேரமோ இல்லை உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்துலையோ உங்களுக்கு ஒரு பொறுப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. அதாவது இப்போது என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, எப்போ முடிக்கிறீங்க, ஒரு நாளை எப்படி நீங்கள் தொடங்குறீங்க எனக்கு தெரியாது. பட் என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய டைம் இல்லாத மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் என்னுடைய ஜாபையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது, பட் போக போக இது ப்ராக்டிஸ் ஆகும்போது நமக்கு ஒரு ஈஸியாக ஒரு வீடியோ எடிட் பண்ண முடியும், ஓரளவுக்கு ஈஸியாக வீடியோ பண்ணிட முடியும், இந்த செட்டப்ஸ் எல்லாம் உருவாக்கிட முடியுன்றப்போ நேரம் அதிகம் கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒர்க் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், பட் எனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, எனக்கு அந்த இடத்துல பொறுப்பாக ஃபீல் பண்ண மாட்டேன்றேன். அப்போ பொறுமையாக போய் ஏதாவது மொபைல் பார்க்குறது இல்லை அடுத்தவங்களோட சேனல் பார்க்குறது, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி தோணுச்சு. அப்போது எனக்கு அந்த பொறுப்பு ஏற்படுத்திக்கிறக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, என் பிஸ்னஸில் நான் என்னைக்கோ செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்த ஒரு சில விஷயங்களை இன்றைக்கே கொண்டு வர ஆரம்பித்தேன். அதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் ரிலேட்டட் டு யுவர் கோல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த முயற்சி இன்னைக்கு செய்கிறோம், ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் பண்ணலான்னு தள்ளி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட பொறுப்புகளை, அந்த பொறுப்பு சுமைகளை இன்னைக்கே அதிகம் பண்ண ஆரம்பிங்க. அதாவது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம 2 நாள் செய்வோம், 3 நாள் செய்வோம், அதுக்கப்புறமா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு விட்டுருவோம். அப்படி இல்லாமல் யூ மேக் அ கமிட்மெண்ட் டு சம்படி எல்ஸ். அதாவது
இந்த பொறுப்பை நீங்கள் செஞ்சு ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள்ளே உட்படுத்திக்கோங்க. அடுத்தவங்களுக்காக அதை செஞ்சு முடிக்கணும், அவங்களுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி உங்களோட கஸ்டமர் பேஸை வேணும்னே அதிகரிக்கிறதோ இல்லை உங்கள் லிமிட்ஸை புஷ் பண்ணுறது. அதாவது இன்னைக்கு எனக்கு 1 மணி நேரம் தான் பிஸ்னஸ் செய்ய முடியும் அப்படின்னா அதில் 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைகள் உள்ள எடுத்துக்கிறது. இப்போ நம்ம டெய்லி டாஸ்க் போடும்போது சில நாட்கள் அந்த நாளில் முடிக்க முடியாத அளவுக்கு டாஸ்க்கை ஃபில் பண்ணி வச்சுட்டு நைட் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்கள் அடிஷ்னல் டைம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வேலைகளை அதிகப்படுத்திக்கோங்க. அதாவது ரிலேட்டட் டு கோல்ஸ் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், டெய்லி செய்கிற நார்மல் வேலைகளை பற்றி நான் சொல்லலை. ரிலேட்டட் டு கோல்ஸ் உங்களோட வேலைகளை அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய வேலைகளை அதிகப்படுத்தும் போது இங்கே கான்ஷியஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இன்னைக்கு பொறுப்பு இல்லாமல் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மைண்ட் செட் என்ன பண்ணும், தள்ளி போடுற மைண்ட் செட் என்ன பண்ணுன்னா வேலைகள் அதிகரிக்கும் போது செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள் நீங்கள் உட்படுத்தப்படுறீங்க. இது வந்து 1 நாள் 2 நாளில் கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஒரு வாரம் 2 வாரம் தொடர்ந்து போகும்போது தான் அந்த புது ஸ்கெடியூலுக்கு உங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ பேர் வந்து ஆஃபீஸ் 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வெளியே வந்துட்டு 8 மணிக்கு வெளியே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பல்ஷன் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு தெரியறதில்லை. எனக்கு தெரிஞ்சு 9 மணி நேரம் 13 மணி நேரம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள்ள அந்த 1 வருஷம் உட்படுத்தப்பட்டீங்க. இன்னைக்கு அது பழக்கமாயிடுச்சு உங்களுக்கு. அது மாதிரி உங்கள் எதிர்காலத்தை நோக்கின செயல்களில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகப்படுத்திக்கும் போது, பொறுப்புகளை அதிகப்படுத்திக்கும் போது உங்களுடைய அந்த செஞ்சே ஆகணுங்கிற உங்களை கட்டாயப்படுத்திக்கிற விஷயம் வந்துருது. இந்த இடத்துல அந்த லேசினஸாக இருக்கட்டும் இல்லை நாளைக்கு தள்ளி போகணுங்கிற எண்ணமாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அதாவது பொறுப்பு சுமைகளை கான்ஷியஸாக அதிகப்படுத்திக்கோங்க, அந்த பொறுப்பை செஞ்சு ஆணுங்கிற கட்டாயப்படுத்திக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் முதல்ல சொல்ல வந்து அதுக்குள்ளே பேச்சை மாற்றிட்டேன். என்னுடைய லைஃப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணும்போது நிறைய நேரங்களில் வந்து நான் ரொம்ப டைம் எனக்கு நிறையா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே டெய்லியும் வந்து இனிமேல் லைவ் போடணும், 6 மணிக்கு மார்னிங் லைவ் போடணும், நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு போடலாம். அதாவது மார்னிங் அண்ட் நைட் லைவ் அஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் சேனலில் டெய்லியுமே லைவ் வரும். அப்போது இந்த பொறுப்பை நான் ஏற்படுத்திக்கும் போது என்ன ஆகுது, நான் வேறு வழியே இல்லை, நான் வந்து காலையில் 6 மணிக்கு நான் எந்திரிச்சு ஆகணும். இப்போ கூட ஒரு சில நாட்கள் லேட்டாக தான் அந்த லைவ் அப்டேட் பண்ணுறேன், ஏன்னா வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் அந்த செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள்ள உட்படும் போது என்னாச்சு, நான் டெய்லியும் 6:30 7 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன்னா வேறு வழியே இல்லாமல் 6 மணிக்கோ இல்லை 5:30 மணிக்கோ எந்திரிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கிளைண்ட்ஸோட கால்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒர்க்கிங் டைமை விட ரேண்டம் டைம் நிறையா நான் போடுவேன். சம்டைம்ஸ் மார்னிங் 5 o'clock, மார்னிங் 4 o'clock. அதர் கண்ட்ரீஸ்னால் ரொம்ப ரேண்டம் டைம் இருக்கும். அப்போ நைட்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கூட 10 o'clock தான் கால் ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 hours போகும் லைஃப் கோச்சிங்கெல்லாம். ஸோ என்னுடைய வேலை சுமைகளை நானே கான்ஷியஸாக அதிகப்படுத்திக்கும் போது, அதாவது பொறுப்புகளை வந்து நிறைய உள்ள எடுத்துக்கும் போது நான் என்னையே சரிப்படுத்திக்க ஒரு காரணம் தேடிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். இதை நீங்களும் உங்கள் பிஸ்னஸ்லையோ இல்லை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற அந்த இலக்குகளை நோக்கியோ செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த பொறுப்புகள் உங்கள் மேலே நீங்கள் கொட்டிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த புது ஹேபிட்ஸ்க்கும் புது ஸ்கெடியூலுக்கும் பழக்கப்படுவீங்க. தள்ளி போடுற எண்ணம் என்றைக்கும் வராது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு 100% நீங்கள் எஃபர்ட் போட நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களோட சுமைகளை அதிகப்படுத்திக்கும் போது கான்ஷியஸாக நீங்கள் ஒரு 200-250% வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இலக்குகள் ரொம்ப உங்களை நெருங்கி வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த லேசினஸ் அப்படின்றது போக்குறதுக்கு இது எனக்கு ஒரு வழி, நான் அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வழியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.